டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிஎம்னு கூப்பிடுங்க, இல்லை முதல்வர்னு கூப்பிடுங்க, பேரை சொல்லிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு அன்போட சில கண்டிஷன்கள் கொடுத்துருக்குறாங்க துணை சபாநாயகர் ரவிசங்கர். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைப்படுத்துகிற ஒரு விதமாக தான் இருக்குது. ஒருத்தருங்களை என்ன எப்படி கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் போய் ஒருத்தருங்கிட்ட போயிட்டு இதுமேட்டிருந்து என்னை பேர் சொல்லிலாம் கூப்பிடாதீங்க, அண்ணான்னு கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அவங்களுடைய விருப்பம் என்னை எப்படி என் வயசுக்கு மரியாதை கொடுத்து என்னை பார்த்து அவங்க எப்படி கூப்பிடுறாங்க, எப்படி கூப்பிட மாட்டாங்க அப்படின்றத மொத்தம் மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, திணிக்கக்கூடாது. இதை சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு மன்னராட்சி அப்படின்றது. ஏன்னா மன்னராட்சியில் அப்படி இருக்கும் பொழுது மன்னர் வராரு, எல்லாம் வணங்குங்க, இது குப்பரை விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்துவாங்க. அப்படி நீங்கள் கும்பிடலை, அப்படி நீங்கள் மன்னருக்கு வணக்கம் சொல்லலை, மரியாதை கொடுக்கலன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தண்டனை கொடுப்பாங்க. இது மன்னராட்சியில் தான் நடந்தது. இந்த மக்கள் அடிமைப்படுத்துது. ஏன்னா மன்னர் எது சொல்கிறாரோ, அமைச்சரவையில் என்ன சொல்கிறாங்களோ அது செய்யணும். மக்கள் செய்யலைன்னா அவங்களுக்கு தண்டனை உறுதி அப்படின்றதுல எந்தவித மாற்றத்தில். அந்த மாதிரி தான் தாவேக ஆட்சி இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் நின்னார். பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் 2 தொகுதியில் நின்னார். 2 தொகுதியில் ஜெயிச்சார். ஆனால் ஒரு தொகுதியில் தான் அவர் என்ன பண்ணணும், ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் பதவியேற்பு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனால எந்த தொகுதியை ரிசைன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது. திருச்சி கிழக்கா இல்லை பெரம்பூரா, எந்த தொகுதியை அவர் ரிசைன் பண்ண போறாரு அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் எழுப்பும்போது, இல்லை என்னால் திருச்சிக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது, பெரம்பூர்னா சென்னைக்குள்ளே இருக்கு, பனையூருக்கும் சென்னைக்கும் கிட்ட தான் அப்படின்றதுனால நான் பெரம்பூரை தக்க வச்சுக்கிறேன், திருச்சி கிழக்கு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்கை ரிசைன் பண்ணாரு விஜய் அவர்கள். இப்போ அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலுத்த கூட்டம் திருச்சி கிழக்கில் நடக்கவிருக்குது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குறித்து கூப்பா கிருஷ்ணனும் துணை சபாநாயகர் ரவிசங்கரும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது செய்தியாளர்கள் விஜய் அவர்கள் வராரு, என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கீங்க, என்னென்ன இது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது துணை சபாநாயகர் ரவிசங்கர் குறுக்கிட்டு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இதுமேட்டு முதல்வர் இல்லை சிஎம் கூப்பிடுங்க, பேரை சொல்லிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஆனா நீங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி போன்ற எல்லாரையும் செய்தியாளர்கள் அவங்கள ஒருமையில பேசுறதுதான் இல்லை, பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை முதல்வர், சிஎம் அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது ஜனநாயக நாடு, ஓகேங்களா? யார் வேணால் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். அதுக்குன்னு தரைக்குறைவாக பேசணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் சொல்லலை. ஒரு அன்பாக கூப்பிடுற விஷயம் தான், ஒரு ஃப்ளோவில் அப்படின்ற விஷயத்துல தான் கூப்பிடுவாங்க. ஸோ யாரையுமே இன்னார இப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அப்படி கம்பல் பண்ணதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நீங்கள் எல்லாருமே என்னை சிஎம்மாக தான் கூப்பிடணும், என்னை முதல்வரை தான் கூப்பிடணும், என்னை யாரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, மு.க. ஸ்டாலின் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு அவரும் சொன்னது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னது கிடையாது. ஓபிஎஸும் சொன்னது கிடையாது. ஜெயலலிதாவும் சொன்னது கிடையாது. கலைஞரும் சொன்னது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கவர்மெண்ட், இந்த முதலமைச்சர் சிஎம் விஜய் அப்படி தான் சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா அப்புறம் நம்ம மேலே எல்லாரும் வந்துருவாங்க, எதுக்குப்பா விஜய்ன்னு சொல்ற அப்படின்னு. ஏன்னா இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி, அடிமைத்தனப்படுத்துகிற ஆட்சி அப்படின்றது இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ நீங்கள் எல்லா எம்எல்ஏக்கள் பாருங்க, போய் மிரட்டுறாங்க. இப்போ கல்குவாரியில் ஒரு எம்எல்ஏ போயிட்டு வேலூரில் என்ன பண்ணுறாரு, மிரட்டுறாரு அதிகாரிகளை வச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. எம்எல்ஏ பண்ணுறது ஓகே சார், ஒரு மினிஸ்டர் பண்ணுறது ஓகே, ஒரு மாவட்ட செயலாளி மாவட்டத்தில் ஒரு பெண் மாவட்ட அமைப்பாளர், நான் மாவட்ட மகளிர் அணி தலைவி அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஆய்வு நடத்தியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா தாவேக்கா அந்த தேனி மாவட்டத்திலேருந்து அறிக்கை என்ன வருது, நாங்கள் யாரும் மகளிர் அணியை இன்னும் நியமிக்கவே இல்லை. ஸோ இவங்களாவே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நான் தாவேக்கா ஆட்சி இருக்குது, எங்கள் விஜயன் ஆட்சி செய்கிறாரு, அதனால் எங்கள் கட்சி நாங்கள் தான், நாங்கள் இது மட்டும் இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இவங்களாவே எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ பண்ணுறாங்க, ஒரு மினிஸ்டர் பண்ணுறாங்க, ஒரு கவுன்சிலர் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் பிரதிநிதி, ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இப்போ ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 2 லட்சம் பேருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக தான் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம்.
ஏன்னா அந்த தொகுதியோட மக்களின் குரலாக இவங்க வந்து என்ன பண்ணணும், ஒலிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தான் பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது மக்கள் பிரதிநிதிகள் கேள்வி கேட்கலாம். மக்கள் பிரதிநிதிகள் பண்ண, ஆனால் அந்த மக்கள் பிரதிநிதிகள் கூட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்குது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விவகாரம்லாம் இருக்குல்ல. ஆனால் இவங்க சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சிஎம் தான் கூப்பிடணும், முதல்வராக கூப்பிடணும். நீங்கள் யார் சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது சிஎம் கூப்பிடுங்க? இது எங்கள் விருப்பம். செய்தியாளர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க, தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க. சார் நீங்கள் உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் அப்படி சொல்லிக்கங்க, எங்களுக்கு நீங்க சொல்லாதீங்க சிஎம் கூப்பிடுங்க, முதலமைச்சர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க சொல்லாதீங்க. உங்க கட்சி தலைவர் நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு பதவி இருக்கும் பொழுது பல விஷயங்கள் நடந்துச்சுங்க. ஒரு கட்சி தலைவர் இருக்கும்போது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அதுலேருந்து இப்போ திமுக கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட என்ன பண்ணாங்கன்னா, நிறைய எம்பிகள் எம்எல்ஏக்கள்லாம் பதவி இருக்கும் பொழுது இளம் தலைவர் அப்படின்னு சொல்லி புகழ்றதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க ஒரு படி மேலே போய் என்னமோ சொன்னாங்க, பதவி இருக்கும்பொழுது எம்எல்ஏக்களாக பதவி இருக்கும் போதும் சரி, அமைச்சர்களாக பதவி இருக்கும் போதும் சரி, என்ன சொன்னாங்கன்னா, உளமாற நான் உறுதியளிக்கிறேன், மனதார உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இரவின் பேரில் நான் உறுதியளிக்கிறேன், கடவுள் பேரில் நான் என்ன பண்ணுறேன், உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, கடவுள் அப்படின்னு சொல்லும்போது விஜயை பார்க்குறதும், விஜய் ஃபோட்டோ எடுத்து காட்டுறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான். அதாவது அவங்கள விஜயை வந்து அவங்க கட்சிக்காரங்க ஒரு கடவுள் ரேஞ்சுக்கே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. விஜய்லாம் வந்து சாதாரண மனிதர்லாம் கிடையாது, அவர் கடவுள், அவதாரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயை பார்த்து என்ன சொன்னா, கடவுள் பேரை நான் உறுதிமொழி இருக்கிறேன், கடவுளின் பேர் ஃபோட்டோலாம் காமிச்சு என்ன பண்ணாங்க. இது சட்டசபையில் புதுச்சேரி சட்டசபையிலேயே அப்போதைய சபாநாயகர் அந்த அன்பழகன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏற்கனவே 1008 கடவுள் இருக்கு, 1009வது கடவுள்லாம் வேண்டாம் அப்படின்னு அவரும் ஒரு தக்க பதிலடி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இப்போ உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் தலைவர்னு கூப்பிட்டுக்கோங்க, சிஎம்னு கூப்பிட்டுக்குங்க, முதல்வர்னு கூப்பிட்டுக்கங்க, கடவுள்னு கூப்பிட்டுக்கங்க, என்ன வேணால் கூப்பிட்டுக்கங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவங்கள இவங்களே நீங்கள் இப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணக்கூடாது, அடிமை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணுறது மக்களாட்சி, மன்னராட்சி கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் திமுகவை பார்த்து தேர்தல் பிரச்சாரங்களில் மன்னராட்சி மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, குற்றம் சுமத்திட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகள்லாம் பார்த்தா, நீங்க செய்யறது நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மையிலே மன்னராட்சி விஜய் தான் நடத்துறாரு அப்படின்னு நம்மளுக்கு சிந்திக்க தோணுதுல. இதெல்லாம் எங்க யாரு சொல்லி கொடுக்குறா, எங்கேருந்து வருது? நீங்க வந்து செய்தியாளர்களை பார்த்துட்டு நீங்க வந்து சிஎம்னு கூப்பிடுங்க, முதல்வர்னு கூப்பிடுங்க அப்படின்னு. எங்க எங்களுக்கு நீங்க கட்டளையிடக்கூடாதுங்க. நாங்க உங்க தலைவரை நீங்க என்ன வேணா கூப்பிடுங்க, எங்களுக்கு இப்படிதான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணோம், பதிவு பண்ணோம். ஏன்னா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே விஜய் அவர்கள் பிரச்சார மேடைகளில் பேசி முழும்போது, தேர்தல் பிரச்சாரங்களில் பேசினார்ல, அப்போ நிறைய தாவேக்கா நிர்வாகிகள், சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு இழிவாக பேசுனாங்க. அப்போல்லாம் இவங்க கண்டிச்சாங்களா? அப்போ சொன்னாங்களா? இதே ரவிசங்கர் சொன்னாரா? இல்லை தாவேக்கா நிர்வாகிகள்லாம் யாருமே வந்து மு.க. ஸ்டாலின் சொல்லாதீங்க, சிஎம் சார்னு சொல்லுங்க, எவ்வளோ இழிவான பேசுனாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் மன்னிப்பு கேட்டாங்கல்ல. இப்போ ஒரு நர்ஸு கூட என்ன பண்ணாங்கன்னா, முதல்வரை விமர்சித்தாங்க, எல்லாமே அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் விமர்சித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாரி மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் வந்து சாரியெல்லாம் கட்டிச்சு. ஸோ அப்போல்லாம் எங்கே போனாங்க இவங்க? இப்போ உங்கள் தலைவரை வந்து நீங்கள் வந்து சிஎம்முக்கு போடணும், முதலமைச்சருக்கு போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு எங்களுக்கு கட்டளை போடுறீங்க? ஸோ இது ஜனநாயக நாடு சார். யார் வேணால் எப்படி வேணால் பேசணும். அதுக்குன்னு நான் தரக்குறைவாக பேசணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒருத்தருக்கு ஹானபராக மதிப்பு மாண்புமிகு கொடுத்து நம்ம பேசணும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிஎம்னு கூப்பிடுங்க, முதல்வர்னு கூப்பிடுங்க, விஜய்னு கூப்பிடாதீங்க, பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடாது. உங்கள் தலைவரை நீங்கள் என்ன வேணால் கொண்டாடிக்கங்க, என்ன வேணால் செஞ்சுக்கங்க, என்ன வேணால் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கங்க, நீங்கள் கடவுள் சொல்லுங்கள், அவதாரம் சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லிக்கங்க, அது உங்கள் விருப்பம், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஏன் தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, இப்படி தான் சொல்லணும். இது வந்து அதிகார போக்கை காட்டுது, அடிமைத்தனத்தை காட்டுது, மன்னராட்சி அப்படின்றத தான் ரொம்ப தெளிவாக காட்டுது அப்படின்றதான் இங்கே நம்ம பதிவு பண்ணணும். ஸோ இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.